ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாங்களும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி நாங்கள் ஒரு ஷாப்பிங் போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக மாலுக்கு போகிறோம். போகும்போது நாங்கள் எடுத்த வீடியோஸ் தான் இதெல்லாமே. என்னோடய ட்ரெஸ்ஸும் பாப்பாவோட ட்ரெஸ்ஸும் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாப்பா பாருங்கள், ஒவ்வொரு போஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. இதோ அவள் நடந்து போகும்போது நான் எடுத்த வீடியோஸ் தான் இது. ஷாப்பிங்னாலே ரொம்ப சந்தோஷந்தான். போகும்போது ஆட்டோவில் போனோம். போகும்போது அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டே போயிட்டோம். பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. அப்புறம் போகிற வழி கூட கொஞ்சம் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே போனோம். நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து பாருங்கள் போகிற வழியெல்லாம் எப்படி இருக்குன்னு. போகும்போது ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும். ஏன்னா ஷாப்பிங்னாலே ஒரு சந்தோஷந்தான். வாங்குகிறோமோ இல்லையோ, அங்கே போய் சுற்றி பார்த்து டைமை ஸ்பெண்ட் பண்ணாலே தனி சந்தோஷந்தான். இந்த ஷாப்பிங்னாலே ஓடிடுவோம் நாங்கள். சொன்ன உடனே நாங்கள் கடகடன்னு கிளம்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் போகும்போது அப்படியே என்ஜாய் பண்ணி எல்லா இடம் பார்த்துட்டே போனோம். இன்றைக்கி நல்ல வேளை மழை இல்லை. கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி மழை இல்லை. அதனால தான் சரி ஷாப்பிங் போயிட்டு வரலாம் அப்படின்னுட்டு கிளம்பிட்டோம். அது மட்டும் இல்லை, வெஸ்ட் சைடு ஜுடியோ இங்கெல்லாம் சேல் போட்டிருக்கதா சொன்னாங்க. அதான் போய் பார்த்துட்டு வரலான்னு கிளம்பிட்டோம். இதோ இப்போ நாங்கள் மால்குள்ளே அப்படியே என்ட்ரு ஆகிட்டு இருக்கிறோம். இந்த மால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ க்ரீனரியாக இருக்குன்னு. நிறைய ட்ரீ, பிளான்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும். மால்னாலே பிறகு ரொம்ப நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்போ தானே கூட்டம் வரும். ஆனாலும் இது ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். அப்படி உட்காந்துருந்தாலே நல்ல ரிலாக்ஸேஷனாக இருக்குங்க. அப்புறம் அப்படியே போயிட்டு எல்லா இடமும் கொஞ்சம் அப்படி அப்படியே வீடியோஸ் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போயிட்டோம். பேக் செக்இன் முடிஞ்சு உள்ளே போனோன்னே ஒவ்வொரு ஷாப்பாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். பிறகு வீடியோ கூட எடுத்திருக்கிறோம். சரி, பாப்பா இதெல்லாம் பார்த்த உடனே அம்மா வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. நான் தான் ஒரு வழியாக உள்ளே போயிட்டு வரலாம், அப்புறம் நம்ம பார்த்துக்கிடுவோன்னு சொல்லிட்டேன். பிள்ளைங்களுக்கு எங்கே தெரியும் காசோட அருமை. அப்புறம் வந்துட்டு ஜுடியோக்கு வந்துட்டோம். இதெல்லாம் ஷாப்பு எல்லாமே ஒரு வீடியோஸ் எடுத்துகிட்டு எங்களோட ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் ஜுடியோக்குள்ளே போயிட்டோங்க. ஜுடியோக்குள்ளே போன உடனேயே நிறைய ஆஃபர் எல்லாம் போட்டிருந்தாங்க. ரொம்ப ஆஃபர் போட்டிருந்தது வந்து 199, அப்புறம் 299 இந்த மாதிரி தான். 199ல் நான் நிறைய பார்த்தேன். எனக்கு எதுவுமே செட் ஆகலை. என்னோடய சைஸ் வந்து XXL. அங்கே எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன சைஸாக இருந்துச்சு. அதாவது காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் நல்லா செட் ஆகும். பாப்பாவுக்கு எதுவும் பிடிக்கலை. இதில் எல்லாம் பெரிய சைஸ் தான். XXL எல்லாமே இருந்துச்சு. இது 499. அப்புறம் அந்த சைடு பேண்டெல்லாம் போட்டிருந்தாங்க. அது 399. இங்கே பாருங்கள், ஷிம்மர் பேண்ட் எல்லாமே இருக்குது சில்வர் கலரில். வெரைட்டியாக பேண்ட் எல்லாமே இருந்துச்சு. இப்படியெல்லாம் நான் யூஸ் பண்ணுறதில்ல. ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு. அப்படியே ஜஸ்ட்டு டச் பண்ணி பார்த்தேன். இந்த ஒயிட் குர்த்தி மாதிரி நான் எடுத்து பார்த்தேன். ஆனால் எனக்கு ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. அது எக்ஸல் சைஸ். அப்புறம் எல்லாமே ஒரு அலசி பார்த்துட்டு அப்படியே நாங்கள் மறுபடி செப்பல் செக்ஷன் போயிட்டோம். 199, 299, அப்புறம் 399 எல்லாமே இருந்துச்சு. இந்த ஷூவில் பாப்பாவுக்கு ஒன்று வாங்கினோம். வேறு அப்படி குர்த்திஸ் பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒரு குர்த்தி எடுத்தேன். நிறைய எடுத்து கையில் வச்சுருந்தேன். சைஸ் செட் ஆகலை. அப்புறம் போட்டு பார்த்துட்டு ஆசையை தீர்த்துக்கிட்டேன். எல்லாமே ரிட்டன் பண்ணிவிட்டு வந்துட்டேன். பாப்பா மறுபடியும் போஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. பிறகு இங்கே கொஞ்சம் நேரம் நாங்கள் உட்காந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப வெயில் இல்லை, மழையும் இல்லை. ஒரு ஈவினிங் டைம் போல் போனனால கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நானும் பாப்பாவும் வந்துட்டோம். பிறகு அந்த சைடெல்லாம் குட்டி பிள்ளைங்கள்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்தோம். பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துட்டு உள்ளே போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே போய் அந்த சைடில் இருக்குது வெஸ்ட் சைடு. சரி, அங்கேயும் என்ன போட்டுக்கலான்னு பார்க்கலாம் போனோம். இது நியூ ஷூ. அதை உடனே போட ஆரம்பிச்சிட்டா. இது பார்த்திங்கன்னா வெஸ்ட் சைடு ஷாப்பிங். இங்கே நிறைய ஆஃபர் போச்சு. பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. அதெல்லாமே அப்படி பார்த்துட்டு பாப்பா ஒரு குட்டி குழந்தை வந்துச்சு. அது கூட ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டா. அதுக்கப்புறமா
நானும் இங்கே ஒரு அலசிட்டு நம்ம சைஸ்க்கு எதுவும் வருமான்னு பார்த்தேன். எவ்வளோதான் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணாலும் இப்படி போய் டைரெக்டாக பண்ணும்போது நமக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். நமக்கு வேண்டிய சைஸும் கிடைக்கும். அதனால மேக்ஸிமம் இப்படி போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஆஃபர் போகுது. இப்போ வேணால் நீங்கள் போய் டைரெக்டாக ஷாப்பை விசிட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்திருந்தாங்க. இப்படி டைரெக்டாக போனால் நமக்கு தேவையான சைஸஸும் நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் மறுபடியும் உங்களை புது வீடியோஸில் சந்திக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம்